வழிபாடுன்றது 63 நாயன்மார்கள் சிவனுக்கு. வழிபாடுகள் பக்தி விரதம் இருப்பது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வழிபாடு செய்கிறார்கள். இந்த சிவனுக்கு மட்டும் வழிபாடு தான் என்ற ஒரு எண்ணம் இல்லாமல் ஆண்டவனை நினைத்து ஒரு வில்வ இலையை எடுத்து வணங்கினாலே போதும். ஏனென்றால் சிவன் தென்னாடுடைய சிவன், தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி. சிவனுக்கு பேதம் ஏதுமில்லை. அறியும் பொருளும் அறிவை அறியக்கூடிய அருளும் தருகின்றது சிவன்தான். அப்படியாப்பட்ட சிவனை வணங்குவது நம் மனதாலும் செயலாலும் வணங்க வேண்டும். 63 நாயன்மார்களிலும் முக்தி கிடைத்தது யாருக்கென்று கிடைத்தால் கண்ணப்பருக்கு மட்டும்தான். அவர் எந்த பூஜை செய்தார் என்று யாருக்கும் தெரியாது. அவர் மனதால் அவர் செய்த பூஜை முக்தியை கிடைத்தது கண்ணப்பருக்கு. அப்படியாப்பட்ட இந்த சிவராத்திரியில், மகா சிவராத்திரியில் சிவனை நம் வணங்கினால் வாழ்வு வளம் பெறுகின்றது, ஊழ்வினை ஒழிகின்றது, வாழ்க்கை சிறக்கின்றது.